எவ்வளோ சூட போகுது சூட இது என்ன இது திருக்கியா சுடா நீ வெட்டி உயிரோட இருக்கேன் கூட உயிரோட இருக்கிறேன் அந்த சுறா என்ன கண்ணேரமா என்ன புடலங்கான எவ்வளோ பிள்ளைங்க 160 தெல்லிப்பளை பொதுச்சந்தை பகுதி பார்க்க போகிற நிறைய மரக்கறி சந்தை ஒரு 2 பேர் தான் வந்து இந்த வியாபாரத்தில் ஈடுபடுறது வந்து வெங்காயம் என்ன விலை போகுது ஓகே மரவள்ளிக்கிழங்கு ஓகே தக்காளி பழம் கத்திரிக்காய் பைத்தங்காய் என்ன போகுது இன்றைக்கு கேரட் இப்போ இல்லையோ கேரட் விலை பீட்ரூட் 160 கீரை என்ன எவ்வளோ கீரை முருங்கங்க என்ன வித்தியாசம் மாதிரி முருங்கங்க கருப்பா இல்லை மலைக்கு அப்படி தான் கால குழம்பு எவ்வளோ போகுது அண்ணா எவ்வளோ கனவா போகுது கனவை கிலோ 600 2,400 அண்ணா மாடவளா ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே மற்றும் ஒரு காணொளி வாயிலாக இணைஞ்சிருக்கிறேன் இன்றைக்கு வந்து ஒரு சந்தை பகுதி தான் வந்து பார்க்க போகிறோம் குறிப்பாக தெல்லிப்பளை பொதுச்சந்தை பகுதி பார்க்க போகிறோம் நிறைய நாளாக வந்து இந்த சந்தை பகுதிக்கு எல்லாமே வந்து போகையில் மீன் சந்தை இதற்கு எல்லாமே வந்து போகையில் கொஞ்சம் வித்தியாசமான காணொளிகள் வந்து போடுவோம் நெடுக வந்து இந்த சந்தை பகுதிகளை வந்து காட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வித்தியாசமான கண்டென்ட்டுகளை போயிட்டோம் ஓகே மறுபடியுமாக இன்றைய நாளில் நாங்கள் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை சந்தை பகுதி வந்து எப்படி இருக்குது இன்றைய நாளில் விலை நிலவரங்கள் வந்து எப்படி இருக்குது இன்றைக்கு வந்து சனிக்கிழமை இன்றைய நாளில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த காணொளி வாயிலாக பார்க்க போகிறோம் யாராவது எங்கள் சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நான் இப்போ நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெல்லிப்பளை சந்தி இருக்குது தெல்லிப்பளை சந்தியிலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு இல்லை தெல்லிப்பளையில் பெட்ரோல் செட்டு கிட்ட போதில் இந்த பெட்ரோல் செட்டுக்கு இப்படி வலப்பக்கத்தால் நாங்கள் இந்த பாதையினோட போகணும் ஒரு 200 மீட்டர் உள்ளுக்கு போனால் இந்த பொதுச்சந்தை வந்து வரும் ஓகே இந்த பாதையினோட தான் நாங்கள் இப்போ பயணிக்கணும் இதெல்லாம் ஒரு 200 மீட்டர் தூரம் போனோம்னு சொல்லிச்சுன்னா இந்த சந்தை பகுதியில் வரும் இங்கெல்லாம் இந்த தெல்லிப்பள்ளியில் பாருங்கள் இந்த யுத்த காலங்களில் இருந்த இந்த வீடுகள் இப்போ வந்து இந்த வீடுகள் வந்து திருத்தப்படாமல் அப்படியே இந்த இடிந்த நிலையில் பாருங்கள் மரங்கள் எல்லாம் வளர்ந்து அப்படியே இருக்குது சில காணிகள் வந்து இங்கே பாருங்கள் கொஞ்சம் துப்புரவு செய்யப்பட்டிருக்குது இங்கே பரப்பில் பாருங்கள் கோயில் ஒன்று இருக்குது ஆலயம் ஒன்று இருக்குது நினைக்கிறேன் இல்லை பாருங்கள் அரை பெரிய ஒரு அரச மரம் நிற்குது ஒரு வைரவர் கோயில் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன் பாருங்கள் வைரவ கோயில் இல்லை சுமணி காட்டுன்னு பாருங்கள் ஒரு வைரவ கோயில் ஒன்று இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே தான் இந்த சந்தை பகுதி இருக்குது தெல்லிப்பளை பொதுச்சந்தை பகுதி இருக்குது ஓகே இதில் பார்க் பண்ணிட்டு வெளியில் நாங்கள் வீடியோ எடுப்போம் ஓகே இதுதான் இந்த பொதுச்சந்தையினுடைய வெளிப்பகுதி நாங்கள் இப்போ உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இன்றைய சனிக்கிழமையுடைய கொஞ்சம் பரவாயில்லை ஆக்கள் நிறைய பேர் வந்து போகிறாங்க சனி நேரம்லாம் அதிகமாக மக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது இந்த கட்டிட தொகுதிகள் பாருங்கள் இதில் வெளியிலேயே சின்ன சின்னதாக இந்த பலசரக்கு கடைகள் 1-2 பலசரக்கு கடைகள் இருக்குது அதிகமாக கணக்கே இல்லை மக்கள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள் இதுதான் மரக்கறி சந்தை ஒரு 2 பேர் தான் வந்து இந்த வியாபாரத்தில் ஈடுபடுறதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் உள்ளுக்கு விலை நிலவரங்களை பார்ப்போம் இல்லை பாருங்கள் மரக்கறிகள் வணக்கம் இன்றைக்கு என்ன எப்படி விலை நிலவரங்கள் எப்படி இருக்குது இன்றைக்கு வெங்காயம் என்ன விலை போகுது வெங்காயம் பெரிய வெங்காயம் எவ்வளோ 180 ரூபா ஓகே மரவள்ளிக்கிழங்கு 250 இதெல்லாம் எங்கே இருந்து வர்றது இதெல்லாம் அங்கே சந்தையில் எடுத்துகிட்டு வரோம் சந்தை நீங்கள் எடுக்குதா ஓகே தக்காளி பழம் 240 ரூபா கத்திரிக்காய் 140 ரூபா இது என்ன தக்காளி கொஞ்சம் பழம் அப்படி ஒரே மாதிரி ஓகே பைத்தங்காய் என்ன இன்றைக்கு பைத்தங்காய் 350 ரூபா கேரட் இப்போ இல்லையோ கேரட் விலை 850 ரூபா கொஞ்சம் விலை குறைஞ்சிக்கண்ணே சின்ன வெங்காயம் 200 போகுது 200 ஓகே ஓகே போஞ்சி 400 ரூபா உருளைக்கிழங்கு 200 ரூபா ஓகே நீங்கள் பிஸ்னஸ் பாருங்க சரி ஹாய் கறிமிளகா என்ன விலை கறிமிளகா 500 ரைட்டு இது என்னது பீட்ரூட் 160 இது கொஞ்சம் பரவாயில்ல விலையில என்ன வெண்டிக்காய் 300 ரூபா ரைட் கோவா 280 ரூபா வேறு என்னடா இஞ்சாலும் கூடாண்ணே இதுவும் கூடாண்ணே இந்த பூவோல வெங்காயப்பூ 150 ரூபா வேறு என்ன நடக்க மாட்டேன் வாழைக்காய் கிலோ 100 ரூபா கொய்யா என்ன கிலோவே எவ்வளோ போகுது 300 ரூபா ரைட் இவ்வளோ என்ன சின்னதாக வச்சு செய்கிறீங்க இது என்ன பொத்தி எவ்வளோ 40 ரூபா 30 ரூபா பூசணிக்காய் பெரிய பூசணிக்காய் எவ்வளோ 150 ரூபா கிலோ 150 ரூபா வேறு என்ன நடக்க மாட்டேன் கீரை எவ்வளோ கீரை
கீரை 120. 120 ரூபா. ரைட் 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 ரைட். இல்லை இல்லை இதில் போல இது போகுது இப்போ. அது 50 ரூபா. எல்லாரு 50 ரூபா. இது சண்டி இல்லை இது. அது கோவா இல்லை. கோவா அந்த பெரிய அந்த சைட்டுக்கு வர பெரிய இல்லை என்ன இதை கோவா. ரைட். 40 ரூபா. முருங்கங்க வித்தியாசமாக முருங்கங்க கருப்பா. இல்லை மலைக்கு அப்படி தான் கலர். ரைட் மலைக்கு எவ்வளோ போகுது முருங்கை? முருங்கை 2000 போகுது. 2000 கடவுள் இப்போ சீசன் இல்லைண்ணே. அதுதான் அந்த விலை. இஞ்சி இல்லை இஞ்சி 1800 ரூபா அப்படி போகுது. சரி சரி 2 பேர் தான் இதில் 100 ரூபா தாங்க வச்சு வைக்கணும். அண்ணா அப்படியே பாருங்கள் இதில் சின்ன சின்னதாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ செய்கிறாங்க. இங்காலையும் ஒரு அக்காரால் நிற்கிறா பாருங்க. இங்காலையும் பொருட்கள் எல்லாமே வச்சு விற்று கொண்டு வைக்கணும். ஓகே அக்காட்டையும் விலை இருக்க என்ன மயில் போகுதுன்னு சொல்லி. அக்கா உங்கள்கிட்ட எவ்வளோ சின்ன வெங்காயம்? 200 ரூபா. ரைட் ரைட் ரைட். பப்பா பழம் எவ்வளோ? பப்பா பழம் கிலோவா எவ்வளோ? எவ்வளோ? 200 ரூபா. பப்பா பழம் 200 ரூபா. அக்காட்ட அண்ணட்டு இல்லாத கொஞ்சம் பொருட்கள் கொஞ்சம் கிடக்குது. இது எவ்வளோ? இது என்ன கருணக்கிழங்கு எவ்வளோ கிலோ? 240 ரூபா. இல்லாத கொஞ்சம் இது அக்காட்ட வச்சுக்கா பாருங்கள். மாங்காய் எல்லாம் வச்சுக்கா. மாங்காய் பூடு எல்லாம் சின்ன சின்னதாக வைக்கிறா அக்கா. புடலங்கான எவ்வளோ? புடலங்க 160 ரூபா. 160 ரூபாய்க்கு விற்கிற அக்கா. முள்ளங்கி கால் 50 200. வீடியோ எடுத்தவங்களே எல்லாம் போட்டு. தேங்காய் எவ்வளோ? தேங்காய் கிலோ 300. எண்டி அம்மா விலை ஓடிட்டுது. என்ன 270 240 இப்போ 300 வந்துட்டு தானே. கொஞ்சம் சில பொருட்கள் கொஞ்சம் விலையாக இருக்குது. சில பொருட்கள் கொஞ்சம் விலை குறைவாக இருக்குது. ஓகே நாங்கள் அப்படியே மீன் சந்தையும் பார்ப்போம். இதான் அந்த மீன் சந்தை பகுதி பாருங்கள். இதுதான் மீன் சந்தை பகுதி பாருங்கள். கட்டையில் பிடிக்க உங்களை பிடிக்க வேணாம். எவ்வளோ சூட போகுது? சூட 300 அரை கிலோண்டா கிலோ 600 ரூபா. இது என்ன இது திருக்கியா? சுறா நீ வெட்டி வச்சிங்க அது பார்க்க திருக்கமே கிடையாது. எவ்வளோ சுறா? 1000 ரூபா. புலா மீன் எவ்வளோ ஆகுது? கிலோ 500 ரூபா. 2 கிலோ 1000 ரூபா. இது என்ன பேர தானே? என்ன எவ்வளோ இது? 1400 ரூபா கிலோ. பாருங்க அப்படியே வச்சு விற்கணும். இந்தியாவில் பாருங்கள். இந்தியாவில் பெரிய பெரிய மீன் எல்லாம் இருக்குது. இந்தியாவில் பெரிய பெரிய எவ்வளோ மீன். நாங்கள் இருக்கிறோட இங்கே கொஞ்சம் பெருசு. அண்ணா எவ்வளோ கனவா போகுது? கனவை உங்களுக்கு தான் இருக்குது. இங்கே தான் இருக்குது. எவ்வளோ? 1300 ரூபா. இறால் 2000 ரூபா. நண்டு என்ன எவ்வளோ? இது சின்ன தானே. இது அப்படியாப்பா இது உயிரோட இருக்குண்ணே. இது கூட உயிரோட இருக்குண்ணே. அந்த சுறா என்ன கண்ணேரமா என்ன? இது என்ன கண்ணாடி பாரு இல்லை? எவ்வளோ பாரு இது? கருங்கண்ணி எவ்வளோ இது? 1500 ரூபா. இது கயல் எவ்வளோ? இது கயல் இல்லை சிறையா என்ன சார்? இது கயல் மாதிரியே இருக்குமே. எவ்வளோ சிறையா? 700 ரூபா. 800 ரூபா போகுது. ரைட் ரைட் ரைட். வேறு என்ன இங்காலையும் இந்த குட்டி குட்டி இந்த மீன்கள் எல்லாம் இருக்குது. ஓகே வெட்டி எல்லாம் கொடுக்குறாரு. ஒரு இந்தியாவில் ஒரு 3 பேர் இந்தியாவில் ஒரு 4 பேர் தான் வந்து இந்தியாவில் விற்கணும். இந்தியாவில் மண்ணை வெட்டி கொடுக்க. அந்த மீன் பட்டை எவ்வளோ? 100 ரூபா. ஓகே இங்கெல்லாம் கேட்போம். கேட்டுட்டு நாங்கள் முடிக்கிறோம். அண்ணா உங்கள்கிட்ட எவ்வளோ? நண்டு எவ்வளோ? நண்டு 1/2 கிலோ 400 800 ரூபா. இது என்ன நண்டு? இது பெருநண்டு. ஒரு வித்தியாசமாக இருக்கு. இறால் எவ்வளோ? பெரிய இறால் என்ன எவ்வளோ? இறால் 1/2 கிலோ 800 1600 ரூபா. ஓகே இது என்ன? இது இருக்கா என்ன? எவ்வளோ? 800 கிலோ. ரைட் 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 ரைட். இது இந்த மீன் என்ன மீன்? இது
என்ன வித்தியாசம் எவ்வளோ இது கிலோ 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 1500 1500 ஓகே இவ்வளோதான் ஒரு 2 இங்கால ஒரு 4 பேர் இங்கால ஒரு 3 பேர் மொத்தமாகவே வந்து 7 பேர் தான் இந்த இடத்துல பிஸ்னஸ் செய்யணும் சந்தை போதிக்கு ஓகே இங்கால எவ்வளோ இது கிலோ 600 2,400 பெரிய நண்டோட ராலண்டோட ஏண்ணே இது 500 ரைட்டு நீங்கள் ராலாம் வைக்கிறீங்கண்ணே சரி சரி இதெங்க எடுக்கிற நீங்கள் இது பொன்னால ரைட்டு பொன்னால என்ன அங்கே கார்னர் பார்க்க என்ன ரைட் பாருங்க ஆக்கள் வந்து ஓடிக்கிட்டு போகிறாங்க சனி நேரம்லாம் இங்கே அதிகமாக வந்து க்ரௌட்டாக இருக்குமென்னு சொல்லி சொன்னாங்க அப்படியே வெளியிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இறைச்சி கடை அட்டர்ஜியல் இருக்குன்னு நினைக்கிறேன்னு பார்ப்போம் என்ன இருக்குண்டு இங்கே பாருங்க இது ஆட்டர்ஜி கடையா எவ்வளோ கிலோ ஆடு 4000 ரூபா தனி இறைச்சியா எலும்போட ரைட் இங்கே பாருங்க முடிஞ்சுட்டேண்ணே கொஞ்சம் தான் இவ்வளோ தான் கிடக்கு 4000 ரூபா ஆடு இறைச்சி இங்கே மாடா கோழி இறைச்சி கடை இல்லையோ கோழி இறைச்சி இல்லையா ஆடு மாடு தான் ரைட் அண்ணா மாடாவளா காலை கணக்கு 2200 பாருங்க மாடு நல்ல பெரிய கால் மாடு இந்த காலில் பாருங்கள் தனி எடுத்து வச்சுக்கணும் ஓகே இது ரத்தம் என்ன மாட்டு ரத்தம் இதெல்லாம் நீ கொண்டு வர போடுவாங்க ஓகே இவ்வளோ ஒரு ஒரு சின்ன சந்தை தான் ஒரு 2 மரக்கறி விற்கணும் 2 பேர் ஒரு 7 பேர் மீன் சந்தைகள் வந்து விற்கணும் இதுதான் இப்போ இந்த தெல்லிப்பளை பொதுச்சந்தையினுடைய நிலவரம் பார்த்துருப்பீங்கள் அதிகமான மக்கள் இல்லாட்டியும் ஓரளவுக்கு மக்கள் வந்து போகிறதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் கொஞ்சம் பேர் வந்து போகிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நான் கேள்விப்பட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா சனி ஞாயிறு நாளில் வந்து அதிகமாக ஆட்கள் வருவாங்கன்னு சொல்லிச்சாங்க அதான் நான் இன்றைக்கு வந்ததுக்கான காரணம் வந்து அதுதான் சனி ஞாயிறுலாம் அதிகமாக வருவாங்க மற்ற நாளில் வந்து அந்த கொஞ்சம் பொறிச்சு ஓடி பார்த்தா இருக்குது ஓகே இந்த பக்கங்களில் பாருங்க இந்த பக்கங்களில் தோட்ட பகுதிகள் எல்லாம் இருக்குது இங்கால தெல்லிப்பளை பகுதியில் இதோட இந்த காணொலியை வந்து முடிக்கலாம்னு சொல்லி நினைக்கின்றேன் ஓகே இன்னொரு அழகான காணொலி வாயிலாக வந்து சந்திப்போம் ஓகே பாய் மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள்